இன்னைக்கு என்ன தீமை மீட் பண்ண போறோம் அப்படின்னா மாநகரத்துடைய படக்குழு திடீர்னு ஒரே ஒரு ட்ரைலர்ல ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய கவனத்தை ஈர்த்திருக்காங்க. யாருப்பா அது, சின்ன பசங்களாம் நடிச்சிருக்காங்க ஆனா செம்மையா பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி திடீர்னு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய இந்த படக்குழுல இருந்து ஸ்ரீ சந்தீப் உள்ளிட்டவரை சந்திச்சிருக்கோம். தந்தி டிவிக்காக பிரத்யேகமா அவங்க பேசின விஷயங்களை வாங்க பார்க்கலாம். மாநகரம் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஸ்பெஷலான மூவி. அஃப்கோர்ஸ் எல்லா படமுமே ஸ்பெஷல் தான், பட் இட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்க்காத நேரத்தில் ஒன்று கிடைக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச படம் தான் மாநகரம். இதில் நான் லோகேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அன்றைக்கி பேங்க் வேலையை விட்டுட்டு நேராக நான் காஃபி ஷாப் வந்து பார்த்துட்டு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னார். நான் கதை கேட்டு ஃபர்ஸ்ட்டு சொன்னது லோகேஷ்கிட்ட, லோகேஷ் நான் இந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் கலாய்க்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டேரக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், நான் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி. அது யாருன்னா ஆரண்யகாண்டம் படம் பண்ண தியாகராஜன் குமாரராஜ் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு நான் அந்த கதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸ்ரீ சத்தியமாக சொல்லுங்கள், ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஸ்ரீ இன் அ லாட் ஆஃப் வேஸுங்க. எஸ்பெஷலி சினிமாவில் அவுட் சைடராக வந்தப்போ நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்போம். ஆனாலும் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டே பண்ணி ஏதோ செய்யணும்னு ஒரு ஆசையில் இருப்போம். நமக்கு தோணும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோண்டா, நல்லது நடக்கும்னு. ஸ்ரீயோட மிங்கிள் பண்ணி பேசணும்லாம் தோணிச்சு. நான்லாம் பார்த்தது ஒன்றுமே இல்லை. த வே ஹீ ஸ்டுட் ஹிஸ் கிரவுண்ட் அண்ட் இனி வரைக்கும் அவர் பண்ண எல்லா படமுமே கூட பேசப்பட்டு ஜனங்க ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா தட்ஸ் பியூர்லி ஹிஸ் லவ் ஃபார் சினிமா. மாநகரம் வந்து எனக்கு மட்டும் டெபியூ இல்லை, எல்லோரும் சொன்ன மாதிரி எங்கள் எல்லாரோட டெபியூ இது. பொதுவாக ஒரு நல்ல படம் அப்படின்னா அதோட எல்லா கிராஃப்ட்டுமே பெட்டராக அமையணும். ஸோ இது எங்கள் எல்லாருக்கும் டெபியூ அப்படிங்கிறதால எங்களோட பெஸ்ட் என்னமோ அதை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நான் ஆக்சுவலி இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு 2 ஸ்பெஷல் மென்ஷன் நீங்கள் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ், பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ், எஸ்ஆர் பிரபு சார், எஸ்ஆர் பிரகாஷ் பாபு சார், தங்கப்பிரபாகர் சார், வி பிரபு சார் அண்ட் கோபி சார். ஏன்னா இந்த படம் இங்கே நான் சைன் பண்ண உடனே ஆக்சுவலாக அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் எனக்கு கொடுத்து இந்த செட்டப் வேறு மாதிரி பண்ணியிருக்க முடியும். அண்ட் அதை அவங்க பண்ணல, டீமாக ஒர்க் பண்ண விட்டாங்க. அந்த டீமாக ஒர்க் பண்ண ஹாப்பினஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்கலாம். போலண்டில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் இயற்கை விவசாயம் சார், இயற்கை உணவு சாப்பிடுங்க, அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே பரவலாக எல்லா இடத்துலையுமே டாக் இருக்குது. போலந்தில் இப்போ ஒரு சமீபத்தில் ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. என்னடா நீ உன் வயலில் வந்து எந்த விதமான இதுவுமே போடவே இல்லை, உரத்தை விதைக்க மாட்டேங்கிற, விதையை போட மாட்டேங்கிற, எதையுமே செய்ய மாட்டேங்கிற, ஆனால் உனக்கு மட்டும் இயற்கை வேளாண்மையில் அதிக விளைச்சலையும் வீரியமான உணவையும் உற்பத்தி பண்ணுறே எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிகிட்ட கொடுத்தாங்க. போன வாரம் அவருடைய இன்டர்வியூ இருந்தது ஆஸ்திரேலியன் நெட்வொர்க் டிவியில். அவர் சொன்னார், ரொம்ப எளிதுங்க, நானே ரொம்ப நாளைக்கு பிறகு தாங்க கண்டுபிடிச்சேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னாங்க, ஒன்றும் இல்லை, நான் நல்ல வீரியமான விதை, நல்ல உரம் எது இருந்தாலும் எல்லாருக்கும் தூவி விடுவேன் சார், பக்கத்து நிலங்களுக்கு எல்லாத்துக்கும் தூவி விடுவேன். அது அங்கேருந்து காற்றில் பரவி என்னுடைய நிலம் வளம் பெறுகிறது அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நண்பர்களே, நம்ம த்ரில்லிங்கான படம் பார்த்துருப்போம், பேய் படம் பார்த்துருப்போம், வெற்றிக்குரிய படங்கள் பார்த்துருப்போம், விறுவிறுப்பான படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் நான் எதுவுமே செய்யலை சார், எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, நான் எதுவுமே செய்யலை சார், எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது என்று புலம்பாமல் நீ நல்லது செஞ்சாதான் நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பண்பை சொல்லக்கூடிய படம் மாநகரம். இந்த படம் நான் நடிக்கிறப்ப 2-3 படங்கள் ரொம்ப கால்ஷீட் பிரச்சனையில் இருந்தது. அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு சார் இது எனக்கு டேட்டு கண்டிப்பாக கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா, இல்லை எப்போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெயிட் பண்ணி நான் உங்களை தான் நீங்கள் தான் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல, நான் இப்போ நடித்த பிறகு தான் தெரியுது நல்ல வேளைக்கு இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் நடிச்சிட்டோமே அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான கேரக்டராக நான் பண்ணியிருக்கேன் நான் அந்த படத்தில். இப்போ ஒரே டீமாக தான் பண்ணியிருக்கோம். சார்லி சாரோட நான் ரசிகன், பெரிய ரசிகன். ஆனால் இந்த படத்தில் அவரோட நடிக்க முடியல. பட் அவர் படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றதில் பெருமையாக நினைக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் சார், அத்தனை பேத்துக்கு நான்